குரு பகவானுடைய பெயர்ச்சி, இதற்கு ஏன் இந்த சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு ஆண்டு பலன் அப்படின்னு எடுத்தோம்னா கூட, அதுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இந்த ஆண்டுல இருந்தா, சனி பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதை வச்சு தான் சொல்லுவோம். ஏன்னா, லாங் டேர்மா ஒருத்தருக்கு பலன் தரக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் தான். அதாவது சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்கள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம அடிப்படையில பார்க்கிறோம். ஏன்னா, நீங்க பார்த்தீங்களேன், பாருங்க 1 வருஷத்துக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அடைகிறார். 2 1/2 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. அதே மாரி தான் ராகு கேதுவுடைய பெயர்ச்சி 1 1/2 வருஷங்களுக்கு ஒரு முறை இருக்கு. ஆகவே கோச்சார பலன்களை சொல்லுகிற போதே, நீண்ட கால பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு இந்த கிரகங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து நம்ம பலன்கள சொல்றோம். சந்திரனை எடுத்துக்கிறோம். ஆனா டெய்லி மாறக்கூடிய கிரகமா இருக்கார். இப்படி ஒவ்வொரு கிரகமுமே குறைந்த காலகட்டத்தில் மாறக்கூடிய கிரகங்களாக இருப்பதனால், நம்ம வந்து இந்த கிரகங்களுக்கு செவ்வாய் ஆமா. நம்ம இந்த கிரகங்களுக்கு குறிப்பாக சனி பகவான், ராகு, கேது, குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறோம். இதுல குரு பெயர்ச்சிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா, அந்த குரு பெயர்ச்சி வருகிறது அப்படின்னா, மக்களுக்கு ஒரு குதூகலம், கொண்டாட்டம். ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறாங்க. அதற்கு காரணம் குரு பகவானுக்கு இயற்கை சுபர்ன்னு பேரு. நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா, அதுக்கு குரு பகவான் தான் காரணமா இருக்காரு. உதாரணமா, ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஜாதகத்துல குரு நன்றாக இருக்கிறபோது, குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கும்போது தான் குழந்தை பிறக்குது. இவ்வளவு ஏன்? ஒருத்தர் வந்து சொல்றாங்க, "எனக்கு எப்ப சார் கல்யாணம் ஆகும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஜோதிடர்கள் உடனடியா பார்ப்பது, குரு பலம் ஜாதகத்துல இருக்கா? பொதுவாகவே இந்த பெயர்ச்சி காலத்திலே உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 2ஆம் தேதி இந்த பெயர்ச்சின்னு எடுத்துக்கலாம். பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய், அந்த கோயில்ல குரு பகவானுக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து, அவருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, அவர் அர்ச்சனை செய்து வருகிற போது, உங்கள் குடும்பத்தார் பெயர்ல அர்ச்சனை செய்கிற போது, குரு பகவான் பலன்களை அள்ளி வழங்குவார். ஆகவே வரக்கூடிய குரு பெயர்ச்சியை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என் அன்பான மீன ராசி நேயர்களே, அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு, அற்புதமான காலம் உங்களுக்கு பிறக்கிறது. குரு பெயர்ச்சி. குரு பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி வழங்க வருகிறார். ஒரு இனிமையான குரு பெயர்ச்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறப் போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லப் போகிறார் குரு பகவான். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். சார், மீன ராசிக்காரர்கள் பிறருக்கு உதவக்கூடிய நல்ல குணம் உடையவர்கள். பிறருக்கு மிகுந்த நட்புன்னு சொன்னா அது மீனராசி தான். ஜோதிட சாஸ்திரமே அது சொல்கிறது, மீனராசிக்காரர்கள் நட்பை விட்டுறாதீங்க அப்படிங்கிறது. அந்த அளவிற்கு நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், பிறருக்கு உதவக்கூடிய நல்ல குணத்தை கடவுள் கொடுத்தார். காரணம் உங்க ராசிநாதனே குரு பகவான். அதே நேரத்தில் எதையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசக்கூடிய குணம். ஒரு நல்ல நண்பன், அந்த நண்பன் தவறு செய்கிற போது தவறு ஆதரிக்காம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுற குணத்தையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப ஜென்ம சனி நடக்குது. அந்த ஜென்ம சனியினால வாழ்க்கையில பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படக்கூடிய உங்களுக்கு, நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இப்பொழுது இந்த குரு பெயர்ச்சியிலே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண போறார். அற்புதமான நேரம். ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். கடந்த 2 வருஷங்களா நிலைமைகள் சரியில்லாம இருந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல காலம் பிறக்குது. 3வது ஸ்தானமும் சாதகமான ஸ்தானமா இல்ல, 4வது ஸ்தானமும் சாதகமான ஸ்தானமா இல்ல. அப்போ ஒரு நல்ல காலம் பிறக்காதான் நினைச்சவங்களுக்கு இப்பொழுது நல்ல காலம் பிறக்குது. குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறார். உங்க ராசிநாதன் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறார். அப்படின்னா நீங்கள் பூர்வ ஜென்மத்திலே பண்ணிய அத்தனை புண்ணியங்களுக்கு இப்ப நல்ல பலன் கிடைக்குங்க. இப்ப வேலையில நீங்க இருக்கீங்க. சிலருக்கு வேலை இல்லாம தவிக்கிறீங்க. வேலை இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்ப கிடைச்சிடும். சார், எனக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வேலை திடீர்னு விட்டு போயிருச்சு, நான் நிறைய பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு, புதிய வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆபீஸ்ல எனக்கு ரொம்ப வேலை நெருக்கடியா இருக்கு,
ஏன்னா ஒரு பிரான்ச் மேனேஜரா போட்டிருக்காங்க சார், நான் ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறேன் சார், எங்க கார்ப்பரேட் ஆஃபீஸில் என்ன போட்டாங்கன்னா எனக்கு பரவாயில்லைன்னு தோணுது சார், உங்களுக்கு இப்போ கிடைக்கும், அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் சார், வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அறகுறையா வீடு இருந்துச்சுன்னா வீடு முழுமை அடைஞ்சிடும். புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்ட முடியும். சார் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கேன், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டு, கொஞ்சம் பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக வேணும்னு நினைக்கிறேன். சக குடியிருப்பு வாசிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே மனசு இணைஞ்சு நாங்கள் வீடு கட்டணும், அப்படிப்பட்ட நாங்கள் திருப்பி அப்பார்ட்மெண்ட்டை பெருசாக எடுத்து கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ அந்த நேரம் கூடி வருதுங்க. உங்கள் அப்பார்ட்மெண்ட்டை பெரிய அளவுக்கு எடுத்து கட்ட போறீங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் யாரெல்லாம் தேடுறீங்களோ நல்ல வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கூடி வரும். ஒரு நாட்டில் இருக்கேன் சார், இன்னொரு நாட்டில் இருக்க வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இன்னொரு நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ குரு பலம் வந்துருச்சு. இந்த குரு பலம் என்ன நன்மை நடக்கும்னா, ஹையர் எஜுகேஷன் படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஆஃபீஸில் முக்கிய பதவிகள் உங்களை தேடி வரும், அந்த பதவியினால் நீங்கள் நற்பெயர் பெறுவீர்கள். ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய அளவிற்கு வளர்ச்சி வரும், இது நாள் வரை இல்லாத ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க, நல்ல தனப்புழக்கம் இருக்கும். குருபலம் வந்துருச்சுன்னா உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ நீங்க திருமண தடை உங்க குடும்பத்தில் இருந்துச்சுன்னா திருமண தடை விலகும், நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும், தரமான வரன் அமையும். சார் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு ஆனா குழந்தை பாக்கியம் பிரச்சனையா இருக்கு, சந்தான பிராப்தி கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல சந்தான பிராப்தி கிடைக்கும். அப்பாவுடைய உடல் நலத்தில் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு தந்தையுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலமாங்கன்னா அப்படிப்பட்ட காலம் தாங்க. மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் நாங்க பாருங்க, அப்படி மிகச்சிறந்த காலகட்டம். உங்கள் நல்ல மனதிற்கு நல்ல விஷயங்களே கூடி வரப்போகுது. நல்ல ஹையர் எஜுகேஷன் அமையுது, திருமண விஷயம் பலருக்கு கூடி வருது, குழந்தை பாக்கி எதிர்பார்த்தவங்களுக்கு கூடி வருது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு அது அமையுது, அங்க இருந்த சிக்கல்கள் நிவர்த்தியாகுது, உங்க குடும்பத்துல நிம்மதி வருதுங்க. குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதி வருது. அப்படி கேட்டதெல்லாம் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நேரம் எதுன்னு கேட்டா அது இந்த நேரம் தாங்க. உங்களுக்கு இந்த ஓராண்டு மிகச்சிறந்த யோகம், அதை பயன்படுத்திக்கிடுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் இன்னும் வெற்றி அடையணும்னா யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 2 தெய்வங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன். மதுரை மீனாட்சி அம்மனை சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். 2வது ராகவேந்திரர். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்சா பிரஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவேன்னு சொல்லி ராகவேந்திரரை வியாழக்கிழமைகளிலே அவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக பிரகாசிக்கும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.